சில்க் அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இயக்குனர் மாரி செல்வராஜோட இயக்கத்தில் இன்னைக்கு பைசன் திரைப்படம் வெளியாகி இருக்கு. இந்த திரைப்படம் பல தென் மாவட்ட இளைஞர்களோட வாழ்க்கையையும் ஏக்கத்தையும் கனவையும் வழிகளையும் சேர்த்து புனையப்பட்ட ஒரு முழு புனைவு திரைக்கதை அப்படின்னு சொல்லிட்டு மாரி செல்வராஜ் சொல்லியிருக்காரு. மனதி கணேசன் அவர்களோட வாழ்க்கையை அடிப்படையாக வைத்தே இந்த படத்தை வந்து எடுத்திருக்காராம் மாரி செல்வராஜ். யார் இந்த மனதி கணேசன்? இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். இவ்வளோ பெரிய ஒரு போர் சூழலில் இருக்கக்கூடிய என்னோட ஊரை பற்றியான ஒரு புரிதலை இன்றைக்குள்ள இளைஞர்கள்ட்ட நான் எப்படி கடத்துறது, அது என்ன மாதிரி படம் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு கிடைச்ச ஒரே டூல் மனதி கணேசன் டூல். ஒட்டுமொத்த தென் தமிழ்நாட்டுக்காகவும் ஒருத்த வந்து அந்த தென் தமிழ்நாட்டோட அரசியல் புரிதலை மையப்படுத்தி பண்ண ஒரு படம் தான் பைசன். தூத்துக்குடி மாவட்டம் மணத்தி கிராமத்தில் பிறந்தவர் கணேசன். ஸ்கூலில் ஹாக்கி வீரராக தன்னுடைய பயணத்தை தொடங்கினவர். தனது ஆசிரியர் மூலமாக தனக்கு கபடியில் ஆர்வம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பிறகு முழுமையாக கபடி வீரராகவே மாறுறாரு. 1980களில் விளையாட ஆரம்பித்த கணேசன் அன்றைய தென் மாவட்டங்களில் இருந்த உள்ளூர் வீரர்களையும் கிளப் வீரர்களையும் ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு தன்னோட கிராமத்திலேயே வந்து பயிற்சிகளை மேற்கொள்ள ஆரம்பித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தோட மணத்தி கிராமம், அங்கே பார்த்தீங்கன்னா சாதிய அடக்குமுறைகளும் வறுமை நிறைந்த ஒரு சூழல் அப்போது நிலவுச்சு. அதை அனைத்தையும் தாண்டி தான் இவர் வந்து முன்னேறியிருக்காரு. கணேசன் களத்துக்குள்ளே ரைடு போனார் அப்படின்னா அவரை யாராலும் பிடிக்க முடியாதான். தடுப்பாட்டம் மேற்கொண்டார் அப்படின்னா அவருடைய டிஃபென்ஸ் அந்த அளவுக்கு இருக்குமா, தன்னுடைய தலையால் முட்டி அப்படியே வெளியே தூக்கி வீசிடுவாராம். பல ஊர்களிலும் கணேசனுடைய பெயர் வந்து பரவலாக கவனம் பெற்றது. அதுக்கப்புறம் தான் சாதாரண கணேசன் மனதி கணேசனாக மாறுறாரு. மனதி கணேசன் விளையாடுறாரு அப்படின்னு சொன்னாவே பக்கத்து ஊர்களில் இருந்து கூட டிராக்டர்களில் நூற்றுக்கணக்கானோர் வந்து வேடிக்கை பார்க்குற அளவுக்கு தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதிகளில் வந்து பிரபலமாகிறாரு. காளமாடன், பைசன், டைசன் அப்படின்லாம் சொல்லிட்டு அழைக்கப்பட்ட கணேசன் விளையாட்டு உலகத்தில் ஒரு புயலாக மாறுறாரு. சின்ன வயசுலேருந்தே மரங்கள் சுவர்களில் தன்னுடைய தலையை முட்டி எதிரணி வீரர்களை முட்டி தள்ளுறதுக்கான பயிற்சியை வந்து பெற்றிருந்திருக்காரு. அவருடைய டிஃபென்ஸை வந்து யாராலும் தாக்கு பிடிக்க முடியாதான். பள்ளி படிப்பு முடிஞ்சதுமே கபடியில் மிக பிரபலமான அணியான சிவந்தி ஆதித்தனாரோட சன் பேப்பர் மில் நிறுவனத்தோட கபடி அணிக்கு தேர்வாகி சென்னை ஐசிஎஃப் தமிழ்நாடு போலீஸ் அணிகளுக்கு வந்து எதிராக களமிறங்கி ஒரு மிக சிறப்பான ஆட்டத்தை வந்து இவர் வெளிப்படுத்துகிறாரு. பயிற்சியாளர்களிடமும் சக வீரர்கள்கிட்டையும் தேசிய அளவுக்கு தகுதியுள்ள வீரர் அப்படிங்கிற ஒரு பெயரை பெற்று பல போட்டிகளிலும் தன்னுடைய அபார திறமையை அப்போது வெளிப்படுத்தியிருக்காரு. இதனால் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சிறப்பு இட ஒதுக்கீடு மூலமாக தமிழ்நாடு மின் வாரியத்தில் மனதி கணேசனுக்கு கடைநிலை ஊழியர் பணி வந்து கிடைக்குது. வேலைக்கு சேர்ந்ததுக்கு பிறகும் கூட முழுமையாக கபடியில் கவனம் செலுத்துகிறாரு. தொடர்ந்து இந்திய அணியில் இடம்பெற்று ஆசிய கோப்பையில் பங்கேற்றவருக்கு 1995ஆம் ஆண்டு அர்ஜுனா விருது வழங்கப்படுது. இதற்காக அவருக்கு பதவி உயர்வும் கிடைக்குது. தற்போது தமிழக விளையாட்டுத்துறை அதிகாரியாக பணியாற்றுவதோடு கபடி வீரர்களுக்கு பயிற்சியும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. 1980-90களில் மனதி கணேசன் விளையாடிய கபடி ஆட்டங்களை வந்து வீடியோவாக அப்போது எடுத்திருக்காங்க. ஆனால் முறையான பராமரிப்பு இல்லாததன் காரணமாக எதுவுமே அவருடைய கையில் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு. பழைய புகைப்படங்களை தவிர அவர் ஆடிய எந்த ஒரு ஆட்டமுமே வந்து யூடியூப் தளத்தில் இல்லை. 1995 அர்ஜுனா விருது பெற்று பதவி உயர்வு அவருக்கு கிடைக்குது. தற்போது தமிழக விளையாட்டுத்துறை அதிகாரியாக பணியாற்றி இளம் கபடி வீரர்களுக்கு பயிற்சிகளை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய வாழ்க்கை வறுமை மற்றும் சாதிய தடைகளை தாண்டி திறமையால் உச்சத்தை வந்து அவர் கண்டிப்பாக அடைஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பைசன் திரைப்படம் மனதி கணேசனுடைய முழுமையான வாழ்க்கையை வந்து பதிவு பண்ணலாம் அப்படின்னாலும் கூட அவர் எப்படி உருவானார், எந்தெந்த மாதிரியான தடைகளை வந்து எதிர்கொண்டார் அப்படிங்கிறத மாரி செல்வராஜ் இன்னும் அழுத்தமாகவே இந்த படத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. சூப்பர் 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 சூப்பர்.
தரமான படம் நல்லா இருக்கு பார்க்கலாம். நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு படம். ஸ்க்ரீன் பிளே இருந்து டைரக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு. படம் சூப்பர் நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. செம்ம படம். ரொம்ப நடிப்புலாம் செம்மையாக நடிச்சுக்கிறாரு. அந்த கோலத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சுக்கிறாரு. ஒரு தமிழ் மூவிக்கு என்னென்ன வேணுமோ, இது முன்னாடி வந்து ஹீரோயிக் பேஸ்ட் மூவிஸாக இருக்கும், இப்போ எல்லா கேரக்டர்ஸுக்குமே லைவாக உயிர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல பெஸ்ட் மூவி இது. Subscribe to One India and never miss an update. மியூசிக் அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.